Hello students, welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 2, Numbers and Sequences. Exercise 2.2ல first 4 questions பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ first question பாருங்க. For what values of natural number n, 4 power n can end with the digit 6? First of all, n என்னன்னு சொல்லிட்டாங்க. nங்கிறது natural number, that is n equal to 1, 2, 3, 4, 5 and so on. ஓகேயா? அடுத்து என்ன கேட்குறாங்க, இந்த 4 power nல என்ன நேச்சுரல் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப எந்தெந்த 4 power nலாம் end with 6ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும், ஒர்க் பண்ணி தானே பார்க்கணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் n by 1 போடுங்க. ஸோ 4 power 1 equal to 4. அடுத்தது 4 square, 4 into 4 equal to 16. 4 cube equal to 4 into 4 into 4 equal to 64. 4 power 4 equal to இந்த 64 இன்னொரு 4ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 256 வரும். ஓகேயா? அடுத்து 4 power 5 equal to 256 into 4 equal to 1024. 4 power 6 equal to 1024 into 4 equal to 4096. ஸோ நமக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ரெண்டு பார்ட்டாக எழுதியிருக்கேன். இதெல்லாமே ஆட் பவர் 1, 3, 5. இதெல்லாம் ஈவன் பவர் 2, 4, 6. இப்போ ஆட் பவர் எல்லாமே 4ல் முடியுது இல்லையா? ஈவன் பவர்லாம் 6ல் முடியுது. ஸோ கொஷின் படி நம்மளுக்கு ஈவன் பவர் தான் 6ல் முடியுது. ஸோ என்னோட வேல்யூஸ் என்னது? சொல்யூஷன் வந்து n equal to 2, 4, 6 and so on. அது ஷார்ட் அப்படி எழுதிடலாம். சிம்பிளாக ஈவன் நம்பர் எழுதிருங்க. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் m, n are natural numbers, for what value of m does 2 power n into 5 power m ends in 5? இப்போ இந்த 2 power n into 5 power m செக் பண்ணுறதுக்கு முன்னாடி m n என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த 2 power n எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 power nல nக்கு நேச்சுரல் நம்பர் போட்டு பார்க்கலாமா? ஈக்குவல் டு 2 power 1 ஈக்குவல் டு 2, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 2 கியூப் ஈக்குவல் டு 8 and so on. இப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு n வரைக்கும் எந்த நேச்சுரல் நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எல்லாமே ஈவனாக தான் கிடைக்குது இல்லையா? ஸோ 2 power n இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஓகே, அடுத்தது 5 power m எடுத்துக்கங்க. இப்போ ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணலாம்? mக்கு வந்து நேச்சுரல் நம்பர் கொடுக்கலாமா? ஃபஸ்ட்டு 5 power 1 ஈக்குவல் டு 5, 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, 5 கியூப் ஈக்குவல் டு 125 and so on. ஓகே, இது எப்படி எல்லாமே 5 power m is always multiple of 5. இப்போ ஒரு ஈவன் நம்பரோட ஒரு மல்டிபிள் ஆஃப் 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, அடுத்ததாக 6 ஒரு நம்பர் வரும் இல்லையா? ஏன்னா 2 power 4 equal to 16. அப்போ எல்லா யூனிட் பிளேஸ்லையுமே 2, 4, 8 and 6ல் தான் முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிட் பிளேஸில் 5ல் தான் முடியும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ஆல் இன்ட்டு பண்ணுறப்ப 10 கிடைக்கும், 4ல் இன்ட்டு பண்ணால் 20 கிடைக்கும், 8ல் இன்ட்டு பண்ணால் 40 கிடைக்கும், 6ல் இன்ட்டு பண்ணால் 13 கிடைக்கும். எல்லாமே எதில் முடியுது? 0வில் தான் முடியுது. ஸோ 2 power n into 5 power m does not end in 5. So 2 power n into 5 power m does not end in 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? For what values of m? So m has no values. m has no values. இல்லை ஷார்ட்டாக நோ வேல்யூன்னு போட்டுருங்க. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப்
2,52,525 and 3,63,636. இது ரெண்டுக்கு HCF ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். பட் இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன மெத்தட் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை நம்ம என்ன செய்யணும்? பிரைம் ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதில் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? HCFன்னு சொல்லுவாங்க. இது வழக்கமான மெத்தடு தான். ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாமா? இப்போ நான் ஆல்ரெடி பிரிச்சே வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2,52,525 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 8s are 24, பேலன்ஸ் 1 12, 3 4s are 12. அடுத்து 5ல் 3 1s are 3, பேலன்ஸ் 22, 3 7s are 21, பேலன்ஸ் 1 15, 3 5s are. அடுத்து 5 டேபிளில் 5 1s are 5, பேலன்ஸ் 3 34, 5 6 are 30, பேலன்ஸ் 4 41, 5 8s are 40, பேலன்ஸ் 1 17, 5 3s are 15, பேலன்ஸ் 2 25, 5 5s are. Again 5 table 5 3s are 15, balance 1 18, 5 3s are 15, balance 33, 5 6 are 30, balance 35, 5 7s are 35. At the 7 table 7 4s are 28, balance 5 56, 7 8s are 56, 7 1s are 7. At 13 table 3 into 13 39, 39 plus 9 தான் 48. So 9 மிச்சம் இருக்கும், 91 ஆகிடும். So 7 into 13 91. அடுத்து 37 பிரைம் ஃபேக்டர் அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க, 1 கிடைக்கும். ஓகேயா? அதே போல் 3,63,636 எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 8s are. அகைன் 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 8s are. அகைன் 2 1s are 2, பேலன்ஸ் 1 16, 2 8s are. மறுபடியும் என்ன பண்ணுங்கள்? 2 டேபிளில் போடுங்க. 2 9s are 18. இங்கே ஏன் 0 போட்டிருக்கேன்னா இதே போல் 2 நம்பர் அடுத்தது எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் தான் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து 1 less than 2. அப்போ என்ன செய்யுங்க? 0 போட்டுட்டு இப்போ 18 மாற்றிக்கங்க. 9 2s are 18. அதே போல் இங்கே அதே போல் தான். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கணும். இட் இஸ் less than 2. ஸோ 0 போட்டுருங்க. now 18. ஸோ 2 9s are 18. அட் 3 டேபிளில் 3 3s are 9, 0 அப்படியே போட்டுடுங்க. ஒன்ஸ் அகைன் 3 3s are 9, 0 அப்படியே போட்டுடுங்க. 3 3s are 9. அகைன் 3 டேபிளில் 3 1s are 3, 0 அப்படியே போட்டுருங்க. 3 1s are 3, 0 அப்படியே போட்டுருங்க. 3 1s are 3. ஓகே. அகைன் 3 டேபிளில் 3 3s are 9, பேலன்ஸ் 1 இருக்கும், 11 ஆகிடும். ஒன்ஸ் அகைன் 3 3s are 9, பேலன்ஸ் 2 20, 3 6 are 18, பேலன்ஸ் 2 21, 3 7s are 21. அகைன் 7 டேபிளில் 7 4s are 28, பேலன்ஸ் 5 56, 7 8s are 56, 7 1s are 7. அகைன் 13 டேபிளில் 3 into 13 39, பேலன்ஸ் 9 91, 7 into 13 91. அடுத்து 37 பிரைம் நம்பர். ஸோ 37 1s are 37. ஓகே. இப்போ என்ன செய்யலாம்? இது எல்லாமே ப்ராடக்ட் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு 25 25 25 எப்படி பிரிச்சிருக்கோம்? 3 into 5 வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 7 into 13 into 37. 3 into 5 ஸ்கொயர் into 7 into 13 into 37. அடுத்து 36 36 36. இது எப்படி பிரிச்சிருக்கோம்? 2 into 2 2 ஸ்கொயர், 3 into 3 into 3 3 கியூப், 7 into 13 into 37 எழுதிக்கலாமா? 2 ஸ்கொயர் 3 கியூப் 7 into 13 into 37. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ரெண்டுலேயுமே காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப அதோடைய பவரில் லிஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு என்னென்ன காமன் ஃபேக்டர்? CF. ரெண்டுலேயுமே 3 இருக்குது. பட் இங்கே 3 power 1, இது 3 கியூப் இருக்குது. ஸோ 3 power 1 தான் எடுத்துக்கணும். 3. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, அதை விட்டுடுங்க. அதே போல் இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, அதையும் விட்டுடுங்க. இன்ட்டு 7 இன்ட்டு 13 இன்ட்டு 37. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10101. Therefore HCF of 252525 comma 363636 equal to 10,101. Okay. அடுத்து fourth question பாருங்க. If
13,824 equal to 2 power a into 3 power b. Then find a and b. இப்போ a and b ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 13,824 2 and 3 இதோடைய ப்ரைம் ஃபேக்டரை ஸ்ப்ளிட் பண்ணணும். பண்ணிக்கலாமா? இப்போ 13,824 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 6 are 12, balance 1 18, 2 9s are 18, 2 1s are 2 2s are. Again 2 table 2 3s are 2 4s are 8, balance 1 11, 2 5s are 10, balance 1 12, 2 6 are. Again 2 table 2 1s are, balance 1 14, 2 7s are, 2 2s are 4, balance 1, 2 8s are 16. Again 2 table 2 8s are 16, balance 1 12, 2 6 are 12, 2 4s are 8. Again 2 table 2 4s are, 2 3s are, 2 2s are. Again 2 table 2 2s are, 2 1s are 2, balance 1 12, 2 6 are. Again 2 table 2 1s are, இங்கே 1 வந்து less than 2, so 0 போட்டுக்கோங்க. 16, 2 8s are. Again 2 table 2 5s are 10, 2 4s are 8. Again 2 table 2 2s are 4, balance 1 14, 2 7s are. ஸோ இது வந்து ஆட் நம்பர் இல்லையா, அதாவது 3ஓட மல்டிபிள். இப்போ 3 டேபிளில் பார்க்கலாமா? 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. Okay? Therefore, 13,824 equal to 2 power 1 2 3 4 5 6 7 8 9 into 1 2 3 3 power 3. On comparing, we get 2 power a into 3 power b equal to 2 power 9 into 3 power 3. Therefore, a equal to 9 and b equal to 3. That's all.